பரமசிவன் தான் சிவன் வச்சுருக்கான். சிவன் சிவன் சத்திட்டு சத்தி இருக்கு. சத்தி இருக்குன்னா நம்ம வேலை செஞ்சு சத்து இருக்கோம். வேலை செஞ்சு திங்கணும்ல, தின்னதால சத்து இருக்கோம். இல்லை சக்தி சத்தி என்னது உடம்புல திங்கமுல்ல ஆகாரம், அதான் சத்து. சத்தி உடம்புல சத்து இருக்கும், அதான் சத்தி. வேறு சத்தினா அங்கே ஒருத்தர் பிறந்து வரல. ஒரு நல்ல திங்கம் பால் முட்டை நல்லா கழுப்பைன்னு வாழ்வா திங்கமுல்ல, உடம்புல தெம்பாயிருமா சத்து, அதான் சத்தின்னு இருக்கான். இவன் நான் சத்தினா தான் இருக்கான். முருகன் கோயில் கிடையாது அது. அது வந்து புறந்து யானை கிடந்து யானை புலி மலைமாம்பு மேலே மண்டா இருக்கு பார்த்தியா, அது வந்து விமானம் ஒன்று கோபுரத்தை சுற்றி பசுவா கடலில் வந்து அது நம்ம கடலுக்குள்ளே ஒரு சம்பா இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள். கடலுக்குள்ள வந்து உள்ளுக்கு ஒரு 1/2 மைல் தூரத்தில் கப்பல் கிடக்கு. பாம்பு அங்கேருந்து வரோம், பாம்பு அங்கேருந்து வரோம். இது ஒன்று என்னென்னு தம்பி நான் ஒன்றும் சொல்ல, காருக்கெல்லாம் போ, ஒரு கார் சோச்சு நல்லா தின்பண்டம் வாங்கி போடு, திருக்க மீன் வாழை மீன் வச்சு வாங்க, கிட்ட வந்து உள்ள கிட்ட வந்து உனக்கு நல்லா சாப்பாடு விட்டு வைக்கணும் பார்த்துக்க, கிட்ட வந்து உணவு பார்த்துக்க கேட்டியா? இவன் விளையாட்டு சொல்ல அப்படி போ, நல்லா சாப்பிட்டு நல்லா கூட போடு. இப்போ திருக்க மீன் வாழை மீன் சும்மா வாள் வெளியே இருக்கும், வாள் வெளியே இருக்கும். 1/2 மைல் தூரத்துக்கு தண்ணி கிடந்து இப்போ தான் அங்கே இருந்துச்சு. 1/2 மைல் தூரம் அங்கே இருந்தால் முன்னால் கடலுக்குலாம் இருக்கலாம், கடலுக்குலாம் அங்கெல்லாம் இப்போ தான் தண்ணி இங்கே வந்துருக்கு. இப்போ போ மீன் பிடிக்கலாம், சும்மா விளையாட்டில் மீன் பிடிக்கலாம். சும்மா திருக்க மீன் வாழை வெளியே இருக்கும். நீ பிடிச்சா தன்னால் கற்கள் வெளியே வந்துடும், மீன் பூரா வெளியே வந்துடும். திங்கிற பண்டத்தை போட சும்மா அது கிடக்கும். மீன் துள்ளி விடல, மீன் வந்து வெளியே துள்ளி விழுந்துடும். துள்ளி வந்து கடலால் அப்படி தூரம் விட்டுரும். ஆனால் ஒரு உயிர் எறும்பு கூட கொள்ளாது கடலால். நீ மறைஞ்சினா கொண்டு பொண்ணு அதை வச்சு அடிச்சு பண்ணால் கடலில் நவுண்டுடும், சுற்றி ஓடி.